அடுத்தது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, ICWN முன்னாடி சொல்லுவாங்க, அதுதான் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி. இது சேரணும்னாலும் அகைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுக்கும் 4 சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதை எழுதினா தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் பொறுத்தவரை ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் காஸ்ட், எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட், சேல் ஆஃப் ப்ராடக்ட், சேல் ஆஃப் சர்வீஸோட காஸ்ட் டிஃபைன் பண்றவங்க தான் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு குண்டூசி விற்கிறவங்கள இருந்து, ஒரு சாதாரண ஒரு லேஸ் பேக்கெட் விற்கிறவங்கள இருந்து, ஒரு பெரிய மிஷினரி சேல் பண்றவங்க வரைக்கும் அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து சாதாரணமாக டிஃபைன் பண்ண மாட்டாங்க. ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்கணும், இந்த ப்ராடக்ட் வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளோ ப்ராடக்ட் விற்கணும்னா அந்த காஸ்ட் எஸ்டிமேட் போடுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் எஸ்டிமேட்டு, ரிசர்ச்சுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ, இந்த கம்ப்ளீட் காஸ்ட் அனாலிசிஸை CMA தான் போடுவார். அதனால ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு CMA இருப்பாங்க. காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்தவங்க காஸ்ட் இந்த அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி அனலிசிஸ் பேஸ்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா CMA படிக்கலாம். இது 3 கோர்ஸ் வந்து டாப் மோஸ்ட் கோர்ஸு. எவர் கிரீன் கோர்சஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் இதுதான். இந்த கோர்ஸ் வந்து உலகம் இருக்கிற வரையும் அழியாது. இந்த கோர்ஸில் எவர் கிரீன் அண்ட் மினிமம் யூ வில் கெட் 60,000 to 1 lakh salary at the entry point itself. நீங்கள் தனியாகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்.